منهما رجال به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار وبعد இன்றைக்கு எங்கள் நாடு ஸ்ரீலங்கா என்ற நிலையை கடுமையான காத்தாகவும் ஜும்மா நேரம் உடைய நிலையாக இருக்கிறது. இவ்வாறு கடுமையான காற்றில் இருக்கும் பொழுது நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின சில வழிமுறைகளை நாங்கள் எங்கள் மக்களுக்கு வைக்க ஆசைப்படுவோம். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காற்றை கண்டு விட்டார் என்றால் சொல்லுவார், اللهم إنا نسألك خيرها وخير ما أرسلت بها ونعوذ بك من شرها وشر ما أرسلت بها. நான் உங்கள்கிட்ட இந்த காற்று நீ எது கணிப்பிருக்கிறதோ அதனுடைய நலவையும் எந்த நலவை நீ நாடுறதோ அதை நானும் கேட்கிறேன். இன்னும் இந்த காத்தாலே இந்த கெடுதிகளை நீ நோக்கியிருக்கிறதோ அந்த கெடுதல் நடக்கிற விடயங்களை நீ நோக்கியிருக்கிறதோ அதிலிருந்து நான் உனக்கு சிறிது பாதுகாப்பு கேட்கிறேன், உதவியாக கேட்கிறேன், என்னை காப்பாற்றுவேன். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொன்னான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு. உங்களுடைய இறைவனுடைய படையை தெரிஞ்சதில்லை அவனை தவிர. அது காத்தாக ஏதும், நெருப்பாக ஏதும், அது தண்ணீராக ஏதும், வேண்டியதாக அவன் அளவில் தன் இஷ்டத்திலே அவனுடைய கூண்டை நடந்தது. சகோதரனே, எவ்வாறு நூல் செலுத்துவதற்கு எமக்கு காற்று அவசியமானதாக நாம் உயிரோடு இருப்போமே அதை காற்று எங்களுக்கு பாதிப்பாகவா மாறவில்லை. இந்த தண்ணீரை அல்லாஹ் சொன்னானே, وجعلنا كل شيء حياة من الماء. தண்ணீரால எல்லா விடயத்தை நாங்கள் உயிர் கொடுத்தோம், அதுக்கென்று அதே தண்ணீராலே அழிவை கொடுப்போம். எந்த நெருப்பை நாங்கள் உணவு தின்றத்துக்காக பாவிக்கிறதோ, சுற்று தின்றத்துக்கு ஆக்கி தின்றத்துக்கு அதே நெருப்பு எனக்கு பாதிப்பாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள், அவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு அவசியமானது என்பதை நாங்கள் கூற வேண்டும். காற்றுக்கு பயப்படுறதோ அல்லது நெருப்புக்கு பயப்படுறதோ அல்ல தண்ணீருக்கு பயப்படுறதோ என்றதாலே எந்த விடயமும் காரியமாகாது. காற்றோ நெருப்போ தண்ணீரோ அதன் இஷ்டத்திலே நடந்தது கிடையாது. இறைச்சனின் ஏவலுக்கு தக்க நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை காப்பாற்ற முடிவெடுத்து விட்டார் என்றால், என்ன காத்தாக இருந்த என்ன, இந்த நெருப்பாக இருந்த என்ன, இந்த தண்ணீராக உன்னை காப்பாற்றி அல்லாஹ்வுடைய நேரத்தை எழுதி விட்டான் என்றால் காற்று நெருப்பு தண்ணீர் என்றும் அவசியமில்லை. அவனுடைய நாட்டம் நடந்தது. அல்லாஹ்வை நம்பின அடிமைக்கும் அல்லாஹ்வை நம்பாத அடிமைக்கும் உள்ள வேறுபாடு இறைச்சன் விடயத்திலே அவனுடைய தவக்குள் உள்ளது. தெளிவாக அவன் அழைத்து சொல்றான், அங்குல் முஃமினு குல்லு கைர். முஃமின் எல்லா விடயங்களும் இது அசாபஹு கைரும் ஷக்கர, நலவு நடந்து விட்டுங்கள் அல்லாஹ்க்கு நன்றியாக இருப்பான். இது அசாப ஷர்ருன் சபர, கெடுது கட்டவன் பொறுமையோடு இருப்பான். வலா யகூலு ஹாதா
إلا لمؤمن. இந்த ரசூலுல்லாஹ் இது ஒரு நாளும் நனவாகாது மூமினுக்கு தவிர. وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين என்று அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் நாட மாட்டீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடவில்லை என்ற நம்பிக்கையிலே வாழும் இந்த முஸ்லிம்கள் முஃமினர் அல்லாஹ்வுடைய தவக்குலோட வாழும் இந்த எண்ணங்கள் பூமியில அத்தனையே மாற்றி வைக்கிறது. இறைச்சலுக்கு பால் திரும்புவாங்க, அவன் உதவியை கேட்பாங்க, அவன் ஆதரவே அவனுடைய பாதுகாப்பை எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் உலக காரணங்களாக பாதுகாப்புகளாக அவசியமானதை எடுத்தாலும் இறைச்சலுடைய நாட்டம் தான் முடிவுள்ளது என்பதை தெரிந்த மூமினுடைய நிலை அத்தவக்குல் அலல்லாஹ், அல்லாமே அவனை தவக்குல் பண்ண. எவ்வாறு உணவு தேடுற விடயத்திலே என் மூச்சை ஹலாலாக அல்லாஹ் சொன்ன சட்டப்படி மூச்செடுத்து இலட்சகனுடைய தவக்குள்ளே அவனுடைய உணவை போதுமாக்கிக் கொள்வான். இலட்சகன் அவனுக்கு எளிதின நாடின விடயத்திலே அவன் அதனை தன்னை நடத்திக் கொள்வான். அதுக்காக ஹராமான வழிமுறையை கையாண்டி அல்லாஹ் தடுத்த வகையிலே கையாண்டி அவன் அதிலே ஆளாக மாட்டான். அவன் அவசியத்தை இது பாவிகளுடைய படிப்பு விடயமாக இருக்கட்டும், உழைக்கிற விடயமாக இருக்கட்டும், காரியமெல்லாம் இருந்தால் இலட்சணத்தையை சட்டப்படி நடக்கிறது அவனுக்கு அவசியம். அவ்வாறு நடக்கும் ஒரு அடிமை தன் செயலை பாவி இல்லாத சுத்தமான பாதைக்குள்ளவனாக அடைகிறான். அல்லாஹ் தடுத்த வகைகளை கையாண்டிக் கொண்டு அல்லாஹ் தடை செஞ்ச விடயங்களை சம்பந்தமாக்கிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய தேவைகளை பரிபூர்ணமாக்குவது அல்லாஹ்வுக்கிட்டே வந்தாலும் அது கூலி அடைகிறதுக்கு வாய்ப்பில்லை. மாறாக பாவி செஞ்சவன் பாவமாகத்தான் அதன் தண்டனை அல்லாஹ்வுக்கு முன்னாலே சந்தித்திருக்கிறது. கடுமையான கால நேரங்களில் மழையாக கடுமையாக இருக்கட்டும், வெப்பமான சூடு காலங்களில் கடுமையான காலமாக இருக்கட்டும், அல்லவா காற்று அடித்து கடுமையான காலமாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை அந்த கடுமையானதை குறைய காட்டி நிலை பண்ணுவார். இன்று ஜும்மா தினம் என்ற படியிலே பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை ஜும்மா உச்சிக்கு முன்னால் ஆரம்பிப்பார். சிலதை ஜும்மா தொழுதுட்டு வெளிவரும் பொழுது உச்சியை தாண்டினதாக தாப்பைகள் நிலவுகளை நாங்கள் தேடிக்கொண்டு இருந்தோம் என்று செயல்படுத்தி எடுத்து காட்டும். ஜும்மா ஆரம்பிக்கிறது குத்பால. அந்த குத்பா செஞ்சு தொழிலை முடித்த பின்னால் அவங்க வெளியிறங்கும் பொழுது தாப்பை நிழல்களை அவங்க தேடிக்கொண்டு நிழல்களை அடைகிறதுக்கு முத்தெடுப்பாங்க. அந்த அப்பத்தான் சூரியன் சிறிது தான்ற நிலை நிழல் முழு ஆரம்பம். அப்ப குத்பா ஆரம்பித்தது உச்சிக்கு முன்னால். பொதுவாக ரசூலுல்லாஹ் காலத்தில் அவ்வாறுத்தான் ஜும்மா தொழுகை. அப்துல்லாஹ் இப்னு ஜைதானுடைய ஹதீஸ் தெளிவாக எடுத்து வைக்கிறது. كانوا يصلون الجمعة في أول النهار في خلافة أبو بكر الصديق رضي الله عنه. أبو بكر الصديق رضي الله عنه காலத்துல வெளியிட முதல் பகுதியை ஜும்மா தொழுவாங்க. وكانوا يصلون في نصف النهار في خلافة عمر بن الخطاب رضي الله عنه. காலத்திலே வெளியிட நடுநிலையை ஜும்மா தொழுவாங்க. وكانوا يصلون الجمعة في آخر النهار في خلافة عثمان بن عفان رضي الله عنه. عثمان بن عفان رضي الله عنه காலத்தில் ஜும்மாவை கடைசி நேரத்திலே சொல்வாங்க. உச்சிக்கு முன்னால கடைசி நேரம்
ரசூலோட காலத்துல எல்லாமே அடைஞ்சிருக்கு, உச்சிக்கு முன்னாலே அடைஞ்சிருக்கு. அன்ற சில காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசலை முன்பு சேர்த்துக் கொள்வார், மார்பு விஷயம் ஒன்று சேர்த்துக் கொள்வார். கணேசாவது நேரம் அசரோடு சேர்த்துடுவார், மார்போட இஷா முக்கிக் கொள்வார். அந்த நிலையும் காரணமும் மனைவி இல்லாமல் இருந்ததை மகாவினை அப்பாஸ் தொழுகை நேரங்கள் என்று வந்த இந்த ஸலாத்த கானத்தில் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகைகள் மூமின்களுக்கு கிதாபன் மவ்கூதா, வக்த் ரீதியாக அமைக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு விடயம். வக்த் ரீதியாக அமைக்கப்பட்ட, அல்லாவின் சட்ட ரீதியாக வக்த் ரீதியாக அமைக்கப்பட்ட, எழுதப்பட்ட, ஷரியத்தின் சட்ட ரீதியாக எழுதப்பட்ட என்ற அவ்வளவு வக்தும் ஆகிரும் வக்தும் என்றதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு 2 நாட்களாக ஒவ்வொரு 5 தொழுகையை தொழுவித்து காட்டினார் நேரத்தை சேராக. وبين ذلك أوقاتكم என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 கண்ணங்களுடைய தொழுகை அவ்வளவு வக்தும் ஆகிரும் வக்தும் நடுவே. இதானின இஸ்லாமிய உம்மத்தின் தொழுகை நேரங்களாக ரசூலுல்லாஹ் செயல்பட்டு அஇம்மத்து சுன்னா மின ஸஹாபத்தி வத்தாபீன வமன் பஅதஹும் செயல்பட்டு வந்தாங்க. இதை அஇம்மத்துல் முஹத்திஸீன் குத்துபுல் அஹாதீஸ் அவ்காத்து ஸலா வகூத்து ஸலா என்ற பாடங்களாக தொழுகை நேரங்களை ரசூலுடைய செயலாகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுவித்து நியமித்து காலம் நேரத்தை காட்டி தந்த விடயங்களாக எங்களுக்கு எடுத்து வைக்கும். உபைனதாலிக்கு அவுகாத்துக்கும் அதுக்கு நடுவுல நேரங்களாகும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி எங்களுக்கு படிக்கின்றது. அதை தவிர வான சாஸ்திரமும் ஏனைய கணிப்புகளும் வைத்து தொழுகை நேரங்களை நியமிக்கிறது இஸ்லாமிய உம்மத்தின் ஒரு வழிமுறை அல்ல. இதை 400 ஹிஜ்ரத் உலமா சொன்னார். கடுமையாக இதை விமர்சனமாக தடுத்துக் கொண்டு வாராங்க உம்மத்துல் இஸ்லாமி. தன் தொழுகையை ஒரு அட்டை நேரமாக நியமித்து வானசாஸ்திர ரீதியாக அமைத்துக் கொண்டிருக்கிறது தடையாக இமாம் அபுல் ஃபத்ல் அஹ்மத் இப்னு அலி இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ஃபத்ல் பாரியை கடுமையாக விமர்சனம். ஷேகுல் இஸ்லாம் அபுல் அப்பாஸ் அஹ்மத் இப்னு அப்துல் ஹலீம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் கடுமையாக விமர்சனம். தொழுகை நேரங்களை நபி வழிக்காக மாற வேண்டும் என்ற தொழுகை நேரங்களை எவ்வாறு ஹதீஸ் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் 2 நாள் தொழுகையை காட்டுதலே அவ்வாறு செயல்படுத்துவது. இன்றைக்கு உம்மத்துல் இஸ்லாமின் நிலை 1440 வருடங்களாக இஸ்லாம் என்பது ஒரு மதபாக, ஒரு தரீக்காக, ஒரு இயக்கமாக, ஒரு குறிப்பிட்ட கருத்துகளாக பின்பற்றதை பாதியாக்கின காரணமாக குர்ஆனின் வழிகாட்டியலும் சுன்னாவின் வழிகாட்டியலும் புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்படுவது. குர்ஆன் சுன்னா பின்பற்ற என்று சொல்லும் மக்களாலேயும் நேர அட்டைகளை அவனுடைய அதிகார ரீதியாக நியமித்து நிரூபித்து மக்களுக்கு அதுதான் தொழிலை நேரம் என்று குரல் கொடுப்பதை நாங்கள் காண்போம். இது ரசூலுடைய பாதையிலே கிடையாது. அந்த காரணமாக 5 வக்தின் தொழில்களிலே குழப்பப்பட்டுள்ள கடுமையாக இவ்வாறான கடுமையான காற்று, மழை அல்லது வெப்பம் என்ற காலம் வந்தால் நபி வழியை காணாத விளங்காத சமூகமாக நாங்கள் காணலாம். ரசூலுடைய பாதையிலே இவ்வாறு கடுமையான காலத்தை சல்லூசி யூனிக்கும் என்று குழந்தை சொல்வது நபி வழி. மக்கள் தாராளமாக அவன வீட்டுகளை தொழுது கொள்ள முடியும், சேர்த்துக் கொள்ள முடியும் என்ற ரசூலுடைய வழிமுறையாக அமைச்சரை ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு பின்பற்றது
பள்ளியிலே முடியும், வீட்டிலே முடியும் என்று சொல்லித்தான் நாங்கள் முடியும். எங்கள் சமூகத்தினரை அறிமுகமாக்க, எங்களோட சமூகத்தில் இதனை எடுத்து வைக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த முஸ்லிம் முகமது என்ற பாக்கியத்தை நன்றியாக நாங்கள் செயல்படுவது மட்டுமல்ல, இதை பரவலாக்குவது சம்பந்தமாக வேண்டிய கேட்கிறோம். لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. இஸ்லாமிய உம்மத்தின் பயணம் அல் குர்ஆன் வஸ்ஸுன்னா அலா மா கான அலைஹி நபி வஸ்ஹாபா என்ற நபியும் சஹாபாக்கள் உள்ளதாக இருந்தது. செயல்படவரையும் அதனுடைய திருத்தல்கள் என்பது அமையாது. மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அருளுக்கு பாக்கியமாக ஏனைய குஃப்றுகளையும் ஷிர்க்குகளையும் பிதஅத்தையும் மீறி ஒரு மதிப்புக்குரிய உம்மத்தாக எழும்ப வேண்டுமென்றால் அலா மா கான அலைஹி நபி வஸ்ஹாபா என்ற ரீதியான அடிப்படையில் இந்த மார்க்கத்தின் அனைத்து விடயங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களோட கொள்கையிலே எவ்வாறு நாங்கள் கடுமையாக அகீதா பாடங்களை அலா மா கான அலைஹி நபி வஸ்ஹாபாவை நாங்கள் கருதுகிறோமே, அவ்வாறு எங்களுடைய ஃபிக்ஹ், இபாதத், முஆமலாத், அஸ்கார், தஅவாத் அந்த அனைத்து வியாபாரங்கள் அனைத்து விடயத்திலையும் அலா மா கான அலைஹி நபி வஸ்ஹாபாவுடைய நிலையை நாங்கள் மாறவரையும் அல்லாஹ் கிட்ட எங்கள் அமல் கபூலாகும் என்றது எந்த உத்தரவாதமும் கிடையாது. மாறாக கலந்துமூறி முஹ்தஸாத்துவான ரசூலை வர்ணித்தார். குறித்த உருவாகும் இந்த அனைத்து விடயம் தான் கெட்ட விடயமாகும். அது நீ தௌவத்தில் செஞ்சா அல்லது அஸ்காரில் செஞ்சா அல்லது ஃபிக்ஹில் செஞ்சா முஆமலாத்தில் செஞ்சா வியாபாரம் செஞ்சா என்னதான் இருந்தாலும் கலந்துமூறி முஹ்தஸாத்துஹா குறித்த உருவாகும் இந்த விடயம் தான் கெட்டதான். குல்லு மஹ்தஸத்தின் விடயம் அனைத்து புனிசாகவும் குல்லு பிதஅத்தின் தலால எல்லா விதப்படி குல்லு தலாலத்தின் தால் என்ற படிலை நாங்களாக மார்க்க ரீதியாக செயல்படும் எத்தனையோ சட்டங்கள், எத்தனையோ தீர்ப்புகள், எத்தனையோ முடிவுகள், எத்தனையோ வழிமுறைகள் எதை நம்மை தெரியாமல் விதத்தின் வாசலை வழிகேட்டை தொற்றி கொண்டு வாழ்வது என்பதை மறக்க வேண்டாம். எதிரைமா ஆனால் அலைஹி வஸ்ஸாபி நானும் சஹாபா வழிமுறை என்பதை நீங்கள் கடுமையாக எடுத்து செயல்படுத்துவீர்களை அந்த பாதைக்கு திருத்தவில்லை. இந்த அனைத்து விதங்களும் வழிகேடு காலாகவில்லை என்று சந்தேகம். குறிப்பாக கடுமையான இந்த வேறுபாடுகளையும் அதிகமான பெருவிடை காலத்திலேயும் இன்றைக்கு உம்மத்தில் இஸ்லாமிய நிலை மதுஹபை காப்பாற்ற, ஷேக்மாரை காப்பாற்ற, கருத்துக்களை காப்பாற்ற, மதிப்புகளை காப்பாற்ற, கௌரவத்தை காப்பாற்ற எத்தனை வழிகேடான பாதைகளை தனக்கு நகர்த்திக் கொண்டார்கள். அவதூறான பொய் அஹாதீஸில் மட்டுமல்ல, பலகீனமான ஹதீஸ் மட்டுமல்ல, ஹதீஸ் சஹீஹாவின பின்னாலேயும் அதுக்கு சொந்த கருத்துக்களாகவும் ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் விளங்காத தெரியாத மார்க்க விளக்குகளை கலட்டும் கல்விகளாக ஆராய்ச்சிகளாக இன்றைய காலம் நாங்கள் காண்போம். குர்ஆனை சுன்னாவை சுமந்து அல்லாஹ்வும் ரசூலும் தெரியாத மார்க்கம், சொல்லாத மார்க்கம், சஹாபாக்கள் பின்பற்றாத மார்க்கத்தை உலகத்திலே நாங்கள் காண்போம். அன்றாலும் அவருடைய சாற்றில் நாங்கள் ஆயத்தாலே இந்த சட்டம் கலப்பினோம், ஹதீஸாலே கலப்பினோம், எங்களுடைய ஆதாரம் உள்ளதாக இருக்கின்றதை கருதி அதை பின்பற்றதை அனுமதிக்கிறார்கள். அவங்க தெரியவில்லை. புதுசாக அனைத்தும் சகோதரர்களே, ஹதீஸின் உலமாக்களின் போராட்ட பயணம் எல்லா காலத்திலும் உம்மத்தில் இஸ்லாமிய அந்த நபியும் சஹாபா பாதை கண்டது திருப்பி வீதம் எல்லா விடயங்களிலும் அக்கீதால மட்டுமல்ல, அக்கீதால, ஃபிக்ஹ்ல, முஆமலாத்ல, அஸ்கார்ல, தஅவாத்ல
அழைப்பு பணியில் அன்ற வியாபாரத்தில் எல்லாத்திலையும் இஸ்லாமிய மார்க்கமாக சட்டங்களாக அந்த அனுப்புவது சும்மல்ல. நாங்கள் பின்பற்றிய தீர வேண்டும் என்பதற்காக அந்த அருளங்கள் பாக்கியமாக வேண்டும். அதை திரும்பி உம்மத்தை அழைத்து நபிப்பாதை என்பது ஒரு சுருக்கமான ஒரு 2 செயலோடை முடிந்தவருடைய கதை அனைத்து விடயத்திலும் அந்த பாதையில் உள்ளது. அதை கடுமையாக பின்பற்ற மக்களாக நாங்கள் மட்டும்